இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விடுங்க. மிஸ்டர் ஆதி, கேவலம் ஒரு வேலைக்காரிக்காக உங்க கம்பெனி இன்வெஸ்டர் எம்எல்ஏ கை வச்சிட்டீங்கல்ல. நான் யார் தெரியுமா? நீ யார வேணா இருந்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். ஆனா வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான். அது மட்டும் இல்லாம பாரதி இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது, அவங்களும் இந்த வீட்டுல ஒருத்தவங்க தான். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத உன் கூட பிசினஸ் வச்சுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, பெருசா பேச வந்துட்ட. மிஸ்டர் ஆதி, நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சபையில ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு பணக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மித்ரா, ஆதி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய், எல்லாம் மீறி நடந்துக்கிற உங்ககிட்ட எல்லாம் வேற எப்படி பேசுறது? மிஸ்டர் சுதாகர், நீங்க இன்வைட் பண்ணி தான் நாங்க எல்லாரும் வந்தோம். விஜய் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக ஆதி எல்லாரும் இப்படியே பண்ணுவாரு. திஸ் இஸ் நாட் ரைட் சுதாகர். சாரி சார், நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதி ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாரு. டென்ஷன்ல இருந்தா யாரு என்னன்னு தெரியாம என்ன வேணா பேசுவாரா? இது செட் ஆகாது சுதாகர். இந்த டீலை முடிச்சுக்கிறோம். ஏய், இங்க பாருங்க, நான் உங்களை நம்பி இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணல. ஐயோ ஆதி, ப்ளீஸ் ஆதி, கொஞ்சம் பேசாம இருங்க. மித்ரா, மரியாதை ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் பிசினஸ். எனக்கு இந்த டீலை பத்தி கவலை இல்லை. ஆனே, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. ஆதி மன்னிப்பு கேட்காம இந்த விஷயத்தை சரி பண்ண முடியாது மித்ரா. சுதாகர், இந்த பிசினஸ் டீலை நாங்க கேன்சல் பண்றோம் சார். இல்ல, இதுக்கு மேல இது சம்பந்தமா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க சார். எங்களை பகைச்சுக்கிட்டு நீங்க எப்படி பிசினஸ் பண்ண போறீங்கன்னு பாப்போம். ஏய், ஓட உன்ன மாதிரி ஆளுங்களோட பிசினஸ் பண்றதுக்கு சும்மா இருக்கலாம். ஐயோ விஜய், வா போலாம். போலாம். ஆதி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, எல்லாம் போச்சு. எவ்வளவு பெரிய டீல். இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிங்களோட பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.